எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் வாரியாக தொடர்ந்து பார்த்து முடித்துள்ளோம். அதற்கு பிறகாக எந்த மாவட்டத்தில் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் உள்ளன, திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் உள்ளன, இழுபறியாக உள்ள தொகுதிகள் உள்ளன, புதிய சக்தியாக வரக்கூடிய தாவேகாவிற்கு வாய்ப்புள்ள தொகுதியாக எந்தெந்த தொகுதிகள் உள்ளன, இப்படி பலவிதமான வியூகங்களோடு நாம் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளையும் பார்த்து முடித்துள்ளோம். இதை பற்றிய முழுமையான அலசல் மற்றும் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக என்ன உள்ளது, அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக என்ன உள்ளது, 2026 யார் ஆட்சி அமைக்க போகிறார் என்ற ஒரு முழு அலசலை நம்மோடு பேச வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். 234 தொகுதிகளையும் பார்த்து முடித்தாச்சு. மொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் என்ன தெரிகிறது? 234 தொகுதியோட ஆரம்ப கட்ட அனாலிசிஸ் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். ஒவ்வொரு கட்சிகளுக்கு கூட்டணி அடிப்படையில் இந்த கட்சியில் எவ்வளவு இருக்குன்னு. ஸோ இந்த அனாலிசிஸ் நம்ம வேட்பாளர் அந்த சோசியல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச வரை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம். நம்ம வரும் நெக்ஸ்ட் 6 monthsல எப்படி எங்க லோக்கல் பார்ட்டிஸ் போகுது, என்னென்ன காஸ்ட் கன்சல்டேஷன் எப்படி பண்ணாது, தேர்தல் எடுத்து இன்னும் அனாலிசிஸ் பண்ணும். பட் இது முதல் கட்டமான அனாலிசிஸ் இருக்கிற கரண்ட் பொசிஷன்ல கட்சிகள் எப்படி இருக்குன்றத வச்சு பார்த்தோம். 234 தொகுதி நம்ம அரசியாச்சு. அது யார் எப்படி இருக்குன்றது நம்ம மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம். முதலாவதாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை பத்தி நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ரொம்ப பலவீனமாயிடுச்சு. இங்க காரணம் தலித் கன்சல்டேஷன் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, மைனாரிட்டி கன்சல்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, செமி அர்பன் ஏரியாஸ் அர்பன் ஏரியாஸ் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உள்ள வராத தொகுதிகள் 6 தொகுதிகள் நம்ம இருக்கு. அதுல கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, ஆவடி, திருவள்ளூர், திருத்தணி, அப்புறம் பூந்தமல்லி. இதுல கும்மிடிப்பூண்டி, ஆவடி, திருவள்ளூர், பூந்தமல்லியில ஃபைட்டே கிடையாது. திமுக தான் வெற்றிக்கிறோம். திருத்தணியிலும் பொன்னேரியிலும் கொஞ்சம் அதிமுக நல்லா ஃபைட் இருக்கு. காரணம் நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. திருத்தணியில ஜி ஹரி இருக்காரு, பொன்னேரியில பலராமன் நல்ல கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் நல்லா ஃபைட் போயிருக்காங்க. ஸோ நல்ல ஃபைட் இருக்கு. கொஞ்சம் லோக்கல் ஃபேக்டர்ஸ் எடுத்து கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணா ஒரு எட்ஜ் கிடைக்கலாம் இந்த 2 ஏரியாஸ்ல. ஸோ அதனால அதிமுக எட்ஜ் இருக்கு. பட் திமுகவுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏரியாஸ் ரெண்டுமே. ஸோ இந்த திருத்தணியை பொறுத்தவரை 4 திமுகவுக்கு, 2 அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக சென்னை மாவட்டம். சென்னை மாவட்டத்தில் 22 சட்டமன்ற தொகுதிகள். இந்த சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தொகுதி போன வாட்டி திமுக கிளீன் ஸ்வீப் பண்ணாங்க. திமுக கிளீன் ஸ்வீப் பண்ண இடத்துல அதிமுக அந்த அணி யுனைடெடா இருந்தாங்க. அந்த யுனைடெட் அணியை வச்சுக்கிட்டு அவங்க கூடுதலா சக்திகள் நிறைய சேர்த்துருக்கணும். அதை அவங்க சேர்க்க தவறிட்டாங்க. சென்னையில் அதிமுக ட்ரெடிஷனலி டிஎம்கேவோட கொஞ்சம் அமைப்பு ரீதியாக கொஞ்சம் பலவீனமான சரி, ஜெயலலிதா இல்ல, அது 21 தேர்தல் அது பலவீனம் நல்ல. அந்த பலவீனத்தில் இருந்து ஃபர்தரா பலவீனமான தேர்தல் 24 இது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டது. சென்னையில் இருக்க 3 தொகுதிகள், 2 தொகுதிகள்ல அவங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுக. பாஜகவுக்கும் இருக்கு. ஸோ இதுல நாம் தமிழர், விஜய் போன்ற புது பிளேயர்ஸ் வர்றது அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்விங் ஓட்ஸ் கொஞ்சம் டிஃபெக்ட் பண்ணிடணும். திமுக அமைப்பு பர்ஃபெக்டா இருக்கு. அது அப்படி இருக்கும்போது இப்போ வட சென்னை எடுத்துக்கணும்னா திருவொற்றியூர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், ராயபுரம், பெரம்பூர், கொளத்தூர், திருவிக நகர், இங்கெல்லாம் திமுக ஃபைட்டே கிடையாது. இங்கெல்லாம் கண்டஸ்ட் பண்றாரு. இதோட சேர்த்து நாங்க இந்த மாதாவரம் இங்கேயும் செப்பரேட்ல. ஸோ இங்க டிஎம்கே ஃபுல்லா இந்த தொகுதியை சேர்த்துக்கோம். மத்திய சென்னை எடுத்துக்கிட்டோம்னா துறைமுகம், இது வில்லிவாக்கம், எக்மூர், அண்ணா நகர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம்பலத்து, இங்கேயும் திமுக எங்கேயும் செப்பரேட். ஏன்னா இதெல்லாம் கோர் டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏரியாஸ். இதுல அதிமுகவுக்கும் பெருசால பாஜகவும் இணைந்தாலும் அந்த ஓட்ஸ் கொஞ்சம் நாம் தமிழர் டிவிகே ஸ்பிரிட் ஆகிறதால கொஞ்சம் இதுல திமுக இந்த ஏரியாஸ்ல எல்லாம் நான் சொன்னது 14 தொகுதியில திமுக எந்த பெற்றும் கிடையாது. தென்சென்னை பகுதியில் வரும்போதுதான் கொஞ்சம் சிக்கல் ஆரம்பிக்குது. தென்சென்னையில எடுத்துக்கிட்டா இங்க மயிலாப்பூர்,
டிநகர், விருகம்பாக்கம், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், சைதாப்பேட்டை, அப்புறம் ஆலந்தூர், மதுரவாயில், அம்பத்தூர், இங்கெல்லாம் எடுத்துட்டோம்னா இங்க வந்து பல இடங்கள் அமைப்பு நல்லா இருக்கு. பட் ஆனா அதிமுக பாஜக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுக ஸ்ட்ராங்கா, பாஜக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால ஒரு வாய்ப்பு வருது. அது வந்து நீங்க வந்து மயிலாப்பூர் அதுல திமுக வெற்றி பெறுமா இருக்கு. டிநகர்ல இது வந்து அதிமுக ஜெயிக்க வேண்டிய தொகுதி. இது போன வாட்டியே திமுக சென்டர் இதுல ஜெயிச்சிருக்காங்க. இப்ப அதிமுக பட் என்ன பிரச்சனை, அதிமுக அதை சொல்லிட்டேன். இங்க டிநகர், விருகம்பாக்கம், வேளச்சேரி, அப்புறம் மயிலாப்பூர் சேர்த்து இந்த 4 தொகுதிகள்ல யார் போட்டியிடுவாங்கன்றது அதிமுக பாஜக ஒரு சிக்கல் வரும். இந்த மயிலாப்பூர்ல திமுக ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. டிநகர்ல அதிமுக பாஜக அதிமுக என்னை பொறுத்தவரை பாஜகவை சேர்ந்த ஆனந்தனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதான் நான் கருதுறேன். வேளச்சேரி, விருகம்பாக்கத்துலயும் ஒரு நல்ல டஃப் ஃபைட் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் திமுக இங்க ஒரு எட்ஜ் வேளச்சேரி ஒரு எட்ஜ் இருக்கும். அங்கேயும் அதிமுக கூட்டணி யார் கண்டஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல. விருகம்பாக்க பிரபாகர் ராஜாவுக்கு நல்ல உடனே கொஞ்சம் ஓட் பண்ணியிருக்காருங்க. அதுவும் விருகம்பாக்க எழுதி கொடுப்பேன். இதை தாண்டி மதுரவாயில வந்து பெஞ்சமின் அதிமுக மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கொஞ்சம் அதுல வந்து விஜய் ஒரு இம்பாக்ட் திமுகவை கொஞ்சம் பாதிக்கலாம். ஸ்விங் ஓட்ஸ் கொஞ்சம் விஜய் பிரிக்கும் போது பெஞ்சமினுக்கு ஒரு சான்ஸ் வரலாம். ஸோ மதுரவாயில பெஞ்சமினுக்கு ஒரு ஹிட்ஸ் நான் கொடுப்பேன். ஆலந்தூர்ல திமுக போயிட்டு கிடையாது. அம்பத்தூர்லயும் திமுக கொஞ்சம் நல்லா வர வாய்ப்பு தான் இருக்கு. சென்னை நகரை பொறுத்தவரை 22 தொகுதியில 18 தொகுதியில திமுக வெற்றி பெற மாதிரி இருக்கு. அதிமுக ஒரு தொகுதியில வெற்றி பெற மாதிரி இருக்கு. அதிமுக அணி டிநகர் தொகுதியில 2 தொகுதிகள்ல ஒரு கடுமையான போட்டி இருக்கும். திமுக வெற்றி இருக்கும். அது விருகம்பாக்கம், வேளச்சேரி. இதுல வந்து மதுரவாயில வந்து அதிமுக கடுமையான போட்டி வெற்றி நான் கொடுக்குறேன். அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்க 3 தொகுதி தான் இருக்கு. அதாவது அவுட் சைட் சென்னை கார்பரேஷன். சென்னை ஆலந்தூர்ல காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இதுல சென்னையில பேசினோம். இதுல வந்து ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், உத்திரமேரூர். ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் நான் கொடுப்பேன். நல்ல கேண்டிடேட் போட்டு அவங்க அதிமுக ஒரு வாய்ப்பு இருக்கும். காஞ்சிபுரத்துல உத்திரமேரூர் திமுக கம்ஃபர்டபுளா தான் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க அங்க வந்து பாமக ஓட்டு வந்து அதிமுக டிரான்ஸ்பர் அதுல ஒரு இஷ்யூஸ் இருப்பாங்க. திமுக 2 தொகுதிக்கும் அவங்க கைப்பற்ற வாய்ப்பு தான். காஞ்சிபுரத்தை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை கொஞ்சம் கடுமையான போட்டி இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இதுல வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் நம்ம 2 சைடு பிரிச்சுக்கிட்டு நம்ம ஈஸ்டர்ன் சைடு ஒன்று, வெஸ்டர்ன் சைடு ஒன்று பார்த்தோம்னா, இப்போ வெஸ்டர்ன் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்லாவரம், தாம்பரம், அதாவது கொஞ்சம் நகர்ப்புறமா இருக்க ஏரியாஸ்ல வந்து அப்புறம் செங்கல்பட்டு இங்கெல்லாம் திமுக கம்ஃபர்டபுளா இருக்காங்க. 3 இடங்கள்ல திமுக வெற்றி பெற மாதிரி தான் இருக்காங்க. இதே நீங்க வந்து ஈஸ்டர்ன் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், இங்க பாத்தீங்கன்னா திருப்போரூர்லயும் செய்யூர்லயும் கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும். கேண்டிடேட் யார் கண்டஸ்ட் பண்றாங்க, ஏன்னா திமுக அதிமுகனா ஃபைட் வரமா இருக்கும், அதிமுக விசிகானா ஃபைட் வரமா இருக்கும், அல்லது விசிகா கூட்டணி கட்சியில ஃபைட் வேறமா இருக்கும். கேண்டிடேட் எந்த கட்சி கண்டஸ்ட் பண்றாங்க பொறுத்திருக்கு. ஆனா இப்ப நம்ம 2021ல இருக்க அந்த பொசிஷன் எப்படி பார்த்தோம்னா அதிமுக வந்து திருப்போரூர்ல செய்யூர்ல ஒரு வெற்றி கொடுக்குறேன். மதுராந்தகத்துல வந்து அதிமுகவுக்கு வந்து அவங்க நல்லதான் செங்கல்பட்டு மாவட்டத்தை தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் இன்னும் இங்கேயும் கொஞ்சம் அதிமுக பாமக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அரக்கோணத்துல இருந்து அதிமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அதிமுக சேர்ந்த எஸ் ரவி அரக்கோணத்துக்கு உறுதியா மீண்டும் வெற்றி பெறுவார். சோழிங்கர் தொகுதியை பொறுத்தவரை அங்க வந்து கொஞ்சம் கடுமையான போட்டி இருக்கும். ஆனா காங்கிரஸுக்கு ஒரு சின்ன எட்ஜ் நாங்க சோழிங்கர்ல கொடுக்கணும். பட் ஃபைட் பார்த்தோம். ராணிப்பேட்டை, ஆர்காட் 2 இடத்துலயுமே ராணிப்பேட்டை காந்திக்கும் ஆர்காட்ல திமுக யாருக்கான்னு சொன்னாங்க. 2 இடத்துலயுமே திமுக கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அங்க திமுக அந்த 2 தொகுதி வெற்றி பெறுவாங்க. அடுத்ததாக வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டமும் இன்னும் ரொம்ப ட்ரிக்கியான ஒரு டிஸ்ட்ரிக்ட். திமுக பல லோக்கல் இஷ்யூஸும் வந்து இருக்கு. அவங்க கட்சிக்குள்ள பல உட்கட்சி குழப்பமும் இருக்கு. இந்த வேலூர்ல எடுத்துக்கிட்டோம்னா வேலூர் சிட்டியும் அணைக்கட்டு தொகுதியுமே திமுக ஒரு எட்ஜ். அதிமுகவை பொறுத்தவரை இந்த கேவி குப்பத்துல அதிமுக கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு க்ளோஸ் ஃபைட் இந்த முறை காட்பாடியில அதிமுக அவங்க
வெற்றி பெற மாதிரி தான் இருக்காங்க. இல்லாம குடியாத்தத்திலையும் கொஞ்சம் கடுமையான பாட்டிகள் போட்டி இருக்கும். அது திமுகவுக்கு அவர் சின்ன. வேலூரை தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம். திருப்பத்தூர் மாவட்டத்துல 4 தொகுதிகள் இருக்கு. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டை பத்தி நான் அநேக சொன்னேன். இங்க வந்து ரிலீஜியஸ் பாலிட்டிஷன் கொஞ்சம் இருக்கும். சோ இதுல வந்து என்னன்னா திமுக வந்து முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியாஸ்ல ஹிந்து கேண்டிடேட் போட்டாங்க. திமுக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுக பாஜக இந்து கன்சாலிடேஷன் வந்து கரெக்டா பண்ணாங்க. இதுல வந்து திமுக வந்து வாணியம்பாடி போன்ற தொகுதிகள் தான் 2016-21 தொடர்ந்து ஐஎம்எல் கொடுத்துருக்காங்க. ஐஎம்எல் கொடுத்ததாலேயே அவங்க முஸ்லீம் ஓட்டு மட்டும் தான் அங்க வருது. ஹிந்து ஓட்டு ஃபுல்லா அப்படின்னு சொல்லி இதே நீங்க வந்து ஆம்பூர் போன்ற தொகுதியில திமுக ஹிந்து கேண்டிடேட் போட்டு முஸ்லீம் ஓட்டு எடுக்கிறாங்க. அவங்க திமுக ஸ்ட்ரக்சருக்கு ஹிந்து ஓட்டு எடுத்துருக்காங்க. இப்படிதான். அதெல்லாம் அந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா ஆம்பூர்ல திமுக வாணியம்பாடி திமுக ப்ரொவைடட் அவங்க வந்து உதயசூரியன் நிற்கணும். ஐஎம்எல் மறுபடியும் கொடுத்து அவங்க முஸ்லீம் கேண்டிடேட் போனாங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. இதுல வந்து திருப்பத்தூரை பொறுத்தவரை திமுக அங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க. திமுக வெளிப்படலாம். ஜோலார்பேட்ல அதிமுக கேசி வீரமணிக்கு மீண்டும் வாய்ப்பு. லாஸ்ட் டைம் ஒரு ஸ்மால் மார்ஜின் தோற்றிருந்தார் அவரு. இந்த முறை அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பத்தூரை தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை அமைச்சர் அவவேலூர் டிஸ்ட்ரிக்ட் அவங்க கொஞ்சம் அங்கேயும் வெஸ்டர்ன் சைடு ஒரு மாதிரி ஃபைட் இருக்கு, ஈஸ்டர்ன் சைடு ஒரு மாதிரி. வெஸ்டர்ன் சைடு வந்து செங்கம், கீழ்பண்ணாத்தூர், திருவண்ணாமலை, கலசப்பாக்கம்ல வந்து கொஞ்சம் திருவண்ணாமலை கீழ்பண்ணாத்தூர்ல இருக்கு. செங்கம் திமுக இருக்கு. கலசப்பாக்கம்ல யாரு அப்படின்னு தெரியல. கலசப்பாக்கம் அதிமுக ஒரு க்ளோஸ் ஃபைட்ல வெற்றி இருக்கு அதிமுகவுக்கு. பட் ஒரு சன்னு கண்டஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக் இருக்கு. ஸோ அது முடியுமா எப்படி பண்றாருன்னு பார்க்கணும். அவருக்கு சன்னு கண்டஸ்ட் பண்ணா அதிமுக தான் கலசப்பாக்கத்துல வாய்ப்பு. இந்த பக்கம் வந்து போலூர், ஆரணி. இது வந்து போலூர்ல வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உறுதியா ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்காரு. ஆரணியில வந்து அதாவது அதிமுக சேவூர் ராமச்சந்திரன் தொகுதி கொஞ்சம் நல்ல கண்டிப்பா பட் க்ளோஸ் ஃபைட் இருக்கு. பட் சேவூர் ராமச்சந்திரன் எழுதி கொடுக்குறேன். செய்யாறுல வந்து அதே மாதிரி க்ளோஸ் ஃபைட்ல திமுக ஒரு நான் செய்யாறு நான் கொடுப்பேன். வந்த வாசல் திமுக கம்ஃபர்டபுளா. அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டமும் இன்னும் ஒரு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி விழுப்புரம் மாவட்டம். இதுல வந்து எந்த சின்ன யார் கண்டஸ்ட் பண்ண போறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கு விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கும். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக பொறுத்து இந்த அமைப்பு கரெக்டா செட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு மாவட்டத்தை 3ஆ பிரிச்சிருக்காங்க. பட் அதிமுக ஒரே ஃபுல்லாவே சீரியஸ் மூவ் பண்றதா இருக்கு. இதுல வந்து செஞ்சி, விழுப்புரத்துல வந்து திமுக கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அதிமுகவை பொறுத்தவரை வந்து அவங்க மயிலம் இருக்கு. அப்புறம் திண்டிவனத்திலையும் அதிமுக வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்கு. வானூர்ல திமுக உதயசூரியன் நின்னாங்கன்னா திமுக வாய்ப்பு இருக்கு வானூர்ல. திருக்கோயிலூர்ல வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். பட் ஆனா திமுக அது அமைச்சர் பொன்முடி வாங்கி வர்றது. அதே மாதிரி விக்கிரவாண்டியில கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும். அதுல இந்த ரொம்ப டஃப் ஃபைட் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் இது. இதுல வந்து நம்ம திமுக 5 அதிமுக 2 கொடுத்துருக்கோம். எப்படி பார்க்கணும். விழுப்புரத்தை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை 2-2 மாதிரி உளுந்தர்பேட்டை குமரகுரு அவர் கொஞ்சம் நல்ல லோக்கல்ல நல்ல பேர் வருது. போன வாட்டியே ஸ்மால் மார்ஜின் இருந்துச்சு. அப்ப பார்லிமெண்ட் கொஞ்சம் நல்ல ஃபைட் கொடுத்தாரு. அதனால குமரகுருக்கு ஒரு வாய்ப்பு இருக்காங்க. இங்க ரிஷிவந்தியம், சங்கராபுரத்தில் திமுக அந்த மாவட்ட செயலர் 2 பேருமே அங்க ஜெயிச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி தனி தொகுதியில வந்து திமுக எடுத்து பண்ணுவாங்களா, எந்த அளவுக்கு கூட்டணி கட்சி தான் கொடுப்பாங்க, அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அங்க வந்து அதிமுக கள்ளக்குறிச்சியை விட்டு அதிமுகவுக்கு நான் கள்ளக்குறிச்சி கொடுப்பேன். ஸோ 2-2 இந்த மாதிரி தான் இருக்கு. கள்ளக்குறிச்சியை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் இங்கேயும் கடுமையான போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊத்தங்கரையில வந்து அதிமுக கம்ஃபர்டபுளா இருக்காங்க. இங்க பர்கூர், வேப்பனஹள்ளி, கிருஷ்ணகிரி இந்த 3 இடங்கள்லயுமே கொஞ்சம் கடுமையான ஃபைட் இருக்கும். பர்கூர் வேப்பனஹள்ளியிலையும் அதிமுக குறைஞ்சது. கிருஷ்ணகிரியில வந்து திமுக ஒரு எட்ஜி கொடுக்குறேன். மற்றபடி பொசூர், தளி 2த்துலயுமே வந்து திமுக கம்ஃபர்டபுளா இருக்காங்க. தளி வந்து ஃபைட்டே கிடையாது. தளியில பொதுவில் ஒரு அதிமுக ஒரு ஃபைட் கொடுக்கலாம். பட் திமுக ஒரு எட்ஜினா கொடுக்குறேன். கிருஷ்ணகிரியை தொடர்ந்து தருமபுரி மாவட்டம். தருமபுரி இங்கேயும் பயங்கர ஃபைட்டிங் இருக்கலாம். ஏன்னா போலரைஸான டிஸ்ட்ரிக்ட். அதிமுக பொறுத்தவரை இந்த சேலம் தருமபுரி 14 தொகுதிகள் அவங்க எப்படியாவது கன்சல்டேஷன் எடுக்கிறாங்க. பாமக கூட்டணி எடுக்க
இதுல வந்து அதிமுகவுக்கு வந்து அதிமுக வந்து பாலக்கோடுல வந்து ஃபைட்டே கிடையாது. அமைச்சர் KP அன்பழகன் மீண்டும் வெற்றி பெற்றுவார். மற்ற 4 தொகுதிகளுக்கும் கடுமையான போட்டி இருக்கும். அதுல வந்து நம்ம இதுல அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டியில திமுக குறைச்சி இருக்கும். அப்புறம் பெண்ணாகரம் மற்றும் தருமபுரியில அதிமுக குறைச்சி இருக்கும். தருமபுரி மாவட்டத்தை தொடர்ந்து அடுத்ததாக சேலம் மாவட்டம் எதிர்கட்சியில எடப்பாடி பழனிசாமி மாவட்டம் போன வாட்டி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தினால 11-10 சீட்டு ஜெயிச்சாங்க. சேலம் மாவட்டத்திலயும் ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டிஎம்கே தெரியுது. டிஎம்கே வந்து இங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் மாவட்ட ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ரீசெண்டா அமைச்சர் ராஜேந்திரன் ஆக்குறது இவங்க சிவகணபதி இங்க பார்லிமெண்ட் இருக்கிறோம். இவரு இப்போ இன்னொருத்தர் கூட இப்போ சிவலிங்கம் ராஜ்யசபா கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கு. ஆனாலும் இங்க அதிமுக ஃபேவரபிளாதான் கிளம்ப இருக்கு. இங்க என்ன பாத்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை வந்து கங்கவள்ளி, ஏற்காடு, ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, அப்புறம் சேலம் மேற்கு இங்கெல்லாம் அதிமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அவங்கதான் இது. திமுக பொறுத்து சேலம் வடக்குல ராஜேந்திரன் மீண்டும் வெற்றி பெற மாதிரி தான் இருக்காரு. இங்க வந்து சேலம் எடுத்துக்கிட்டோம்னா இங்க 11 தொகுதிகள். அதுல வந்து போன முறை அதிமுக 11-10 ஜெயிச்சாங்க. எடப்பாடி இந்த பட்சத்துல எதிர்கட்சி தலைவர் அவர் சொந்த மாவட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுக கூட்டணி பாமக இருக்கு, அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அந்த ஊருக்குள்ளேயும் எடப்பாடி நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஸோ இந்த 11 சீட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 சீட்ல அதிமுக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்னன்னா கங்கவல்லி, ஏற்காடு, ஓமலூர், சேலம் மேற்கு, எடப்பாடி, சங்ககிரி இங்க வந்து ஃபைட்டே கிடையாது. அதிமுக இருக்கு. திமுகவுக்கு வந்து சேலம் வடக்குல ராஜேந்திரன் மீண்டும் வெற்றி பெற மாட்டா இருக்காரு. இந்த ஆத்தூர், மேட்டூர் இங்க வந்து திமுகவுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கலாம். இதுல அதே மாதிரி வீரபாண்டி, சேலம் தெற்குலயும் ஃபைட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல வந்து கேண்டிடேட்ஸ் கொடுத்து பட் அதிமுகவுக்கு அவங்க கொஞ்சம் ஹெட்டாக இருப்பாங்க. வீரபாண்டி அவங்க வீரபாண்டி ஃபேமிலிக்கு வீரபாண்டி அவங்க ஃபேமிலிக்குள்ள கன்ஃபியூஷன்ஸ் திமுக எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றாங்க. சேலம் தெற்குல வந்து பார்லிமெண்ட்னா காங்கிரஸ், சட்டமன்றம்னா அதிமுக மனநிலை எங்க இருக்கு. ஸோ அதனால சேலத்தை பொறுத்தவரை இது 11 வந்து 8 வந்து அதிமுக இருக்கும், 3 திமுக இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த திமுக பவர்ஃபுல்லான வன்னியர் லீடர்ஸ் அங்க எலக்டிவ் பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு கரெக்டா பண்றாங்க அப்படின்றத நான் எனக்கு தெரியல. செல்வகணபதி வந்து எடப்பாடியில கேண்டிடேட் என்னன்னா அதோட இம்பாக்ட் வந்து இந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க திமுக பெரிய பூஸ்டா நினைக்கிறேன். அடுத்ததாக சேலத்தை தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம். நாமக்கல்லை பொறுத்தவரை 6 தொகுதி இருக்குதுன்னா நாமக்கல், திருச்செங்கோடு, ராசிபுரம், சேந்தமங்கலம், பரமத்திவேலூர், குமாரபாளையம். இதுல வந்து அதிமுக வந்து 3 தொகுதிகள் இப்போதைக்கு கம்ஃபர்டபுளா இருக்காங்க. குமாரபாளையம், சேந்தமங்கலம், பரமத்திவேலூர். குமாரபாளையத்துல தங்கமணி மீண்டும் போட்டிட்டு வெற்றி பெற மாதிரி இருக்கு. அவர் ஃபைட்டே அங்க கிடையாதுங்க. திமுகவை பொறுத்தவரை இது தவிர அவங்க வந்து ராசிபுரத்துல வந்து இந்த கடுமையான ஃபைட் இருக்கு. 2 முன்னாள் அமைச்சர்கள், அது ஒரு முன்னாள் அமைச்சர், இன்னொரு முன்னாள் அமைச்சர் இவங்க சரோஜாவும் இந்த திமுக மதியம் 2 பேரும் ஃபைட் பண்ணா ஃபைட் ரொம்ப டைட்டா போகும். சரோஜாவுக்கு சின்ன எச்சின கொடுக்குறேன். மற்றபடி நாமக்கல்ல திமுக கொஞ்சம் நல்ல ஹெடா இருக்காங்க. திருச்செங்கோடுலயும் திமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை 4 தொகுதியில் அதிமுக, 2 தொகுதியில் திமுக. அடுத்ததாக ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்து 8 தொகுதிகள். ஈரோடு மேற்கு, தெற்கு, மொடாக்குறிச்சி, பவானி சாகர், கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், அப்புறம் பெருந்துறை. இதுல வந்து ஈரோடு சிட்டி மேற்கு தெற்கு முத்துசாமி, அப்புறம் ஈரோடு தெற்கு மேற்கு கிழக்கு பண்ணிக்கணும். ஈரோடு கிழக்குல எடுத்து. ஸோ இந்த 2 இடங்களுமே திமுக கொஞ்சம் மொடாக்குறிச்சியும் போன தடவை கொஞ்சம் ராங் கேண்டிடேட்டை போட்டு கொஞ்சம் போன தடவை மொடாக்குறிச்சி இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் இங்க அந்தியூர்ல கொஞ்சம் க்ளோஸ் போயிட்டு இருக்கும். திமுக ஒரு எட்ஜ் வரலாம் அந்தியூர்ல. இங்க அதிமுக பொறுத்தவரை கோபிச்செட்டிப்பாளையம், செங்கோட்டையன் தொகுதி அங்க கேசி கருப்பன், பவானி ராவ், பெருந்துறையிலும் திமுக கேண்டிடேட் இருக்கு. பட் பெருந்துறையில கொஞ்சம் அதிமுக வாய்ப்பு நல்லதா இருக்கு. அப்புறம்
பவானி சாகர் அது வந்து ட்ரெடிஷனலா வந்து அதிமுக கண்டஸ்ட் பண்ற இது. அவங்க வந்து திமுக ஸ்ட்ரக்சரேஷன் வீக். ஸோ பவானி சாகர் அதிமுக வெற்றி பெற மாட்டாரு. அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்தில் 8 தொகுதி. திருப்பூர் வடக்கு, தெற்கு, காங்கேயம், தாராபுரம், உடுமலை, மடாத்துக்குளம், அப்புறம் அவினாசி, பல்லடம். என்னன்னா காங்கேயம், தாராபுரம் இந்த பெல்ட்ல திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. தாராபுரத்துல கூட அவங்க திமுக இருக்க சிட்டிங் மினிஸ்டர் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இப்போ இவங்க காங்கேயத்துல அமைச்சர் MP சுப்பிரமணியம் அவரும் கொஞ்சம் இருக்கு. திருப்பூர் தெற்குலேயே திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இவங்க வந்து அதிமுக பொறுத்தவரை பல்லடம், அவினாசியில வந்து அவங்க ஃபைட்டே கிடையாது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. திருப்பூர் வடக்குலையும் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. உடுமலையில வந்து க்ளோஸ் ஃபைட்ல வந்து திமுகவுக்கு வெற்றி நான் கொடுப்பேன். மடாத்துக்குளத்துல க்ளோஸ் ஃபைட்ல வந்து அதிமுகவுக்கு நான் வெற்றி கொடுப்பேன். மொத்த இதான் திருப்பூர் மாவட்டம். இங்க 4-4 மாதிரி. திருப்பூர் மாவட்டத்தை தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் எல்லாரும் அவரோட மாவட்டம். போன வாட்டி திமுக 10 தொகுதியும் கொடுத்துட்டு அதிமுக ஸ்வீப் பண்ண சொன்னாங்க 7 மணி கிழமை. இந்த முறையும் திமுக பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இங்க வரது வாய்ப்பே இல்லை. இந்த 10 சீட் எடுத்து பார்த்துட்டோம்னா கோயம்புத்தூர் தெற்குல போனாடு கமலஹாசன் இருந்தாலும் கொஞ்சம் ஓட் ஸ்பீக்கர் ஆச்சு. திமுக அவங்களே கேண்டிடேட் கொடுக்கணும். கோயம்புத்தூர் தெற்கு அவங்க திமுக வெற்றி பெறலாம். கோயம்புத்தூர் வடக்குலையும் கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கு, திமுக ஜெயிக்கலாம். கிணத்துக்கடவு அங்கேயும் ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டு வரப்படும். க்ளோஸ் ஃபைட்ல திமுக ஜெயிக்கலாம். இதை தவிர மற்ற தொகுதிகள் அதாவது மேட்டுப்பாளையம், தொண்டாமுத்தூர், சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், இங்க பொள்ளாச்சி, வால்பாறை, சூலூர் இங்கெல்லாம் அதிமுக வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. அவங்க பேஸ் வந்து அவங்க ஓரளவு ரிட்டைன் பண்ற மாதிரி தான் அதிமுக வச்சிருக்காங்க. கோயம்புத்தூரை தொடர்ந்து நீலகிரி மாவட்டம். நீலகிரி இங்க வந்து திமுக ஃபேவரபிளான ஒரு ஏரியா தான் இது. அவங்க ஸ்ட்ரக்சர் பெட்டரா வச்சிருக்காங்க. குன்னூர்ல அமைச்சர் ராமச்சந்திரன் மீண்டும் பெட்டரா போட்டிட்டு போயிருக்கு. குன்னூர்ல கொஞ்சம் இருக்கும். நீலகிரி தொகுதியில கொஞ்சம் டைட் ஃபைட் இருக்கலாம். பாஜக அவங்க டைட் ஃபைட் இருக்கும். அது பாஜகவுக்கு வெற்றி கொடுத்துருக்கேன். கூடலூர்லயும் திமுக அந்த கடந்த முறை போட்டியிருக்க கேண்டிடேட்லாம் வேற கேண்டிடேட் கொடுத்தாங்கன்னா கூடலூர்லயுமே திமுக வெற்றி பெற வாய்ப்பு நிறைய இருக்கு. நீலகிரியை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து அது கொஞ்சம் மேட்ச் ஃபிக்சிங் நிறைய இருக்கு அங்க உள்ள. ஆனாலும் ஸ்ட்ரக்சர் திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இங்க பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர் இங்கெல்லாம் ஃபைட்டே கிடையாது 3 தொகுதிகள்ல. இந்த திண்டுக்கல்லையும் நத்தம்னா கொஞ்சம் நல்லா ஃபைட் இருக்கும். இதுல வந்து நத்தம்ல வந்து திமுக நல்ல கேண்டிடேட் வந்து பெட்டரா ஒர்க் பண்ணா திமுக ஒரு எட்ஜ் நமக்கு. திண்டுக்கல்ல வந்து அவருக்கு வந்து திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் நெட்வொர்க்ல இருக்கு. அவர் கேண்டிடேட் திமுக இருப்பாங்க தெரியாது. ஆனா திண்டுக்கல்ல வந்து அதிமுக வரமா இருக்கு. அதே மாதிரி நிலக்கோட்டை அதுவும் கொஞ்சம் ரொம்பவே அதிமுக ஸ்ட்ரக்சரைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த கேண்டிடேட் கொஞ்சம் ரொம்ப திமுக கரெக்டான கேண்டிடேட் போட்டு போடணும். நிலக்கோட்டையில அதிமுக கொஞ்சம் இருக்காங்க. வேடசந்தூர்லயும் திமுக சிட்டிங் எம்எல்ஏ நல்ல ஒரு நேம் இருக்கு. ஸோ வேடசந்தூர் திமுக. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 7/4/2021 இப்போ 5-2 ஒரு கூடுதலா ஒரு தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. நத்தத்துல திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டம் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தொகுதி. இதுல பெருசா ஒன்னும் இம்பாக்ட் வர எனக்கு தெரியல. 4 தொகுதியிலுமே திமுக மாதிரி கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணாயபுரம், அப்புறம் குளித்தலை 4த்துலயுமே வந்து திமுக இருக்கும். செந்தில் பாலாஜி கண்டிப்பா ஜெயிச்சா மேல கொண்டு வைப்பார். கரூரை தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்தவரை 2021 தேர்தலில் கிளீன் ஸ்வீப் பண்ணாங்க திமுக 9-9. இந்த வாட்டி அந்த ஒரு அதிக வாய்ப்பு இருக்கு. திமுக ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே சமயம் அதிமுக ஸ்ட்ரக்சர் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்க எப்படி அந்த அதிமுக கேப் பிரிட்ஜ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. திமுக வந்து நம்ம சொல்லுவோம் மணப்பாறை அதிமுக எழுதி கொடுத்துருக்கோம். பட் ஆனா இந்த வாட்டி உள்ள சரிக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் விசாரிக்கும் போது அங்கே திமுக வாய்ப்பு தான் இருக்குன்ற மாதிரி அவங்க இருக்கு. திருச்சி கிழக்குல இனிகோ விஜயராஜ் அவர் மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த தொகுதியோட கூட்டணி கட்சி கொடுக்கலாம். அதுல மேபி கொஞ்சம் செட்டாக் வரலாமே தவிர இங்க மற்ற லால்குடி, மணச்சநல்லூர், துறையூர்,
முசிறி இங்கெல்லாம் திமுக போயதா இருக்காங்க. ஸ்ரீரங்கம், திருச்சி வெஸ்ட் நேரு தொகுதி, திருவள்ளூர் அன்பில் மகேஷ் சீட்டு இங்கேயும் வந்து திமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. மணப்பாறை நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதுவும் திமுக ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறதா. திருச்சியில வந்து ஒரு கிளீன் ஸ்வீப் அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. திருச்சியை தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர்லயும் 2-2 திமுக பெரம்பலூர்லயும் திமுக வெற்றி பெறுமா இருக்காங்க. அப்புறம் குன்னம் தொகுதியிலுமே கொஞ்சம் திமுக வாய்ப்பு வரும். இந்த வெற்றி பெறுமா தான் நினைக்கிறேன். பெரம்பலூர் மாவட்டத்தை தொடர்ந்து அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டம் வந்து போனாட்டி திமுக 2 கேட்டிருக்காங்க. பட் இந்த வாட்டி அதிமுக ரெண்டுத்துலயுமே ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அரியலூரை பொறுத்தவரை திமுக பெருசா கண்டெஸ்ட் பண்றதை தவிர்த்துட்டு வச்சுட்டு இந்த வாட்டி எப்படி வர்றதுல அதிமுக இப்ப ராஜேந்திரனுக்கு வந்து அரியலூர் கொஞ்சம் நல்லாவே அங்க முன்னாள் கோடா அதிமுக கோடா ராஜேந்திரன் அவர் போன வாட்டி 45% ஓட்டு எடுத்து தான் தோத்து போனாரு. ஸோ அவர் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் அவருக்கு வெற்றி பெறும் பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி ஜெயங்கொண்டாம் தொகுதி ரொம்பவே போலரைஸ்டான சீட்டு. அங்க வந்து கொஞ்சம் காஸ்ட் அங்க இருக்கு. போன மல்டிகான கான்டெஸ்ட்ல தான் திமுக கொஞ்சம் இருந்தாங்க. இந்த வாட்டி அதிமுக பாமக அந்த சிங்க் கரெக்டா இருக்கும் பட்சத்தில் அது வந்து குறிப்பா அதிமுக தொகுதியில் பாமக கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக கண்டெஸ்ட் பண்ண உறுதியா அவங்க வெற்றி பெறுவாங்க. பாமக போது ஒரு நல்ல கேண்டிடேட் போனாட்டி இந்த வாரத்தை நீங்க பாலு கொஞ்சம் போட்டதாலும் சரியா செட்டாக நல்ல கேண்டிடேட் நீங்க குரு அவரோட டாக்டர் அந்த மாதிரி ஃபேமிலி யாராவது போட்டாங்கன்னா கண்டிப்பா அதிமுக வாய்ப்பு இருக்கு. அதுவும் அதிமுக தேர்தலா இருக்கு. அடுத்ததாக கடலூர் மாவட்டம். இந்த கடலூர் மாவட்டத்துல வந்து 9 தொகுதி விருதாச்சலம், பண்ருட்டி, நெய்வேலி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, திட்டக்குடி, அப்புறம் சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், அப்புறம் புவனகிரி. இதுல வந்து தேமுதிக இந்த சைட் போறாங்கன்றது ரொம்ப முக்கியம். தேமுதிக அலையன்ஸ் இப்போ இருந்துச்சுப்போ அது பெரிய எட்ஜ் கிடைக்கும். இதுல வந்து விருதாச்சலத்துல வந்து கண்டிப்பா திமுக அணி வாய்ப்பு இருக்கு. தேமுதிக அது கூட இருந்து இன்னும் போயிடும். திட்டக்கொடியில அமைச்சர் சி கணேசன் அவர் மீண்டும் வெற்றி பெற்றார். இங்க குறிஞ்சிப்பாடியில MRK பன்னீர்செல்வத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. பண்ருட்டியில வேல்முருகன் அவர் கன்ஃபார்மா மீண்டும் பேசுவாரு. நெய்வேலி தொகுதியில வந்து கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும். அதுல வந்து ஏடிஎம்கே ஒரு எட்ஜ் நான் கொடுப்பேன். செவ்வாராஜன் இந்த வாட்டி ஒரு ஸ்மால் மார்ஜின் இருக்காரு. இந்த வாட்டி அவர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அது ஏடிஎம்கே பிஎம்கே அந்த கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் பட்சத்தில். அப்புறம் புவனகிரியில அதிமுக ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. சிதம்பரத்துக்கு அதிமுக ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. காட்டுமன்னார் கோயில்ல வந்து திமுக கூட்டணி சொல்றாரு. கடலூர்ல வந்து ஒரு க்ளோஸ் ஃபைட்ல டிஎம்கே ஒரு எட்ஜ் கடலூர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்டம். மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை இங்க வந்து 3மே திமுக ஃபேவரபிளா இருக்கு. மயிலாடுதுறை, சீர்காழி, அப்புறம் பூம்புகார். அதுல வந்து சீர்காழி பூம்புகார் ஒரு ஃபைட்டே இல்லை. மயிலாடுதுறையில காங்கிரஸ் இங்க போட்டிட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. காங்கிரஸை எதிர்த்து பாமக இல்லாம அதிமுக வாய்ப்பு இருக்கு. ஒரு காங்கிரஸ்க்கு நான் எட்ஜ் நாங்க மயிலாடுதுறை பொறுத்தவரை. அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டம் கிட்டத்தட்ட அந்த 2020 பொசிஷன் தான் அங்க தொடரும். அவங்க வந்து நாகப்பட்டினத்துலயும் கீழ்வேலூர்லயும் திமுக அணி அவங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்காங்க. வேதாரண்யத்துல இவருக்கு ஓஎஸ் மணியனுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. அவர் தொகுதி முழுக்க நல்ல இமேஜ் இருக்கு. ஸோ திமுக ஃபைட் கொடுக்கலாம். பட் ஓஎஸ் மணியனை இழுக்கிறது கஷ்டம். கண்டிப்பா ஓஎஸ் மணியன் மீண்டும் வெற்றி பண்ண மாதிரி தான் இருக்காரு. அடுத்ததாக திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. திருவாரூர், மானாமதுரை, திருத்துறைப்பூண்டி இந்த 3 தொகுதியில் ஃபைட்டே கிடையாது. திமுக அணிதான் மீண்டும் ஜெயிக்கும். திருவாரூர்ல வந்து பூண்டி கலைவாணனும், மானாமதுரையில அமைச்சர் டிஆர்பியாக மீண்டும் பேசுவாரு. திருத்துறைப்பூண்டி கூட்டணிகளை வச்சு ஜெயிச்சுட்டாங்க. நன்னிலத்துல அவங்க எப்படி ஒர்க் பண்ண போறாங்க முக்கியம். நன்னிலத்துல ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டு ஒர்க் பண்ணா வாய்ப்பு இருக்கு. ஆனா நன்னிலத்துல வந்து வெள்ளாளர் ஓட்டு அதிகம். இவங்க காமராஜர் வந்து ஒரு தேவர். ஸோ அவங்க வெள்ளாளர் ஓட்டு கரெக்டா திமுக போட்டு கன்சாலிடேட் பண்ணாங்க, ஜெயிக்கலாம். போன வாட்டி அதை கரெக்டா பண்ணல. இத்தனைக்கும் அந்த கேண்டிடேட் வெள்ளாளர் இருந்தும் இந்த வாட்டி கரெக்டா அந்த வெள்ளாளர் ஓட்டு கன்சாலிடேட் பண்ணா திமுக வெற்றி பண்ணலாம். திருவாரூர் பொறுத்தவரை பழைய பொசிஷன் தான். திமுக 3 தொகுதியும் அதிமுக 1 தொகுதியும் ஹெட் ஆகும். அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்க பெருசா திமுக வந்து தஞ்சாவூர்ல நம்ம
அந்த வடக்கு பகுதி தெற்கு பகுதி பிரச்சனை. வடக்கு பகுதி திமுக ஃபைட்டே கிடையாது. அது திருவையாறு ஆகட்டும், தஞ்சாவூர் ஆகட்டும், திருவிடைமருதூர், அப்புறம் பாபநாசம், இங்க வந்து ரொம்பவே பாபநாசம், கும்பகோணம், இங்க வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு திமுக இந்த 5 தொகுதியில். வடநாட்டுல வந்து ஆப்போசிஷன் வந்து இங்க யாருன்னு தெரியல. வைத்தியலிங்கம் எப்படி கண்டஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. வைத்தியலிங்கம் இண்டிபெண்டா வந்து எப்படி பிடிப்பாரு, இல்ல திமுக அணியில் நிற்கிறாரா தெரியல, எதுவும் சரியா தெரியல. பட் வைத்தியலிங்கம் வந்து அதிமுக இருந்து கண்டஸ்ட் பண்ண வாய்ப்பு, அதிமுக கண்டஸ்ட் பண்ணா வைத்தியலிங்கம் வெற்றி பெறலாம். கண்டஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லைன்றது போது திமுகவுக்கு தான் எங்க வடநாட்டில் ஹைடா இருக்காங்க. பேராவூர்ணியிலும் பட்டுக்கோட்டையிலும் டைட் போயிட்டு இருக்கும். பட்டுக்கோட்டையில டைட் போயிட்டு கொஞ்சம் பாஜக வேட்பாளருக்கு ஒரு எட்ஜ் நான் கொடுத்துருக்கேன். பேராவூர்ணியிலும் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுத்து ப்ரொவைடர் அந்த கேண்டிடேட் முத்திரையர் ஓட்டு. ஏன்னா இங்க வந்து முத்திரையர் ஓட்டு திமுகவுக்கு பெரிய பிளஸ்ஸா வருது இந்த பேட்டில். அதனால திமுக ஒரு எட்ஜ் நான் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட் இருக்கும். விராலிமலையில விஜயபாஸ்கர் கொண்டு பிரச்சனை இல்லை. புதுக்கோட்டை, கந்தரக்கோட்டையில திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அறந்தாங்கியிலும் திமுக ஸ்ட்ராங்கா, ஆப்போசிஷன் கொஞ்சம் பெரிய கேண்டிடேட் யாருக்கு எல்லாம் இருக்காங்க. திருமணியத்துக்கு ஆலங்குடியில வந்து அமைச்சர் மெய்யநாதர் மீண்டும் வெற்றி பெறுவார். திருமயம்ல வந்து அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அவர் அமைச்சர் ரகுபதியா இருந்தா கூட கொஞ்சம் அதிமுக கேண்டிடேட் போட்டு வந்துடலாம். அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரத்துல பெருசா திமுக ஃபைட் இருக்காது. அங்க ராமநாதபுரத்துல கதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர் கம்ஃபர்டபுளா இருக்காரு. அப்புறம் திருவாடானையில KR ராமசாமி ஒரு சன்ன அவர் கம்ஃபர்டபுள். இவர் ராஜகண்ணப்பன் கூட முடுகுளத்தூர்ல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இங்க பரமக்குடியில மேபி அதிமுக ஃபைட் ஒரு கொடுக்கலாம். பட் திமுகவுக்கு அங்க ஒரு எட்ஜ் கொடுக்குறேன். அது தேவேந்திர கன்சாலிடேஷன் எப்படி போகுதுன்றது பார்க்கணும். பட் ஆனா திமுகவுக்கு அங்க பரமக்குடியில ஒரு எட்ஜ் இருக்கும். அடுத்ததாக சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்திலேயும் கொஞ்சம் ஈவனா தான் இருக்கும் ஃபைட்டு. சிவகங்கையை பொறுத்தவரை திருப்பத்தூர்ல பெரிய கரப்பன் ஃபைட் இருக்காது, மீண்டும் வெற்றி பெற்றுவார். அதே மாதிரி சிவகங்கையில வந்து அதிமுக மாவட்டத்தில் செந்தில் நாதனுக்கு ஃபைட் இருக்காது, அவர் ஜெயிச்சிருவாரு. காரைக்குடியில இதுவரை அதிமுக மோஸ்ட்லி கூட்டணி பிஜேபி தான் கொடுப்பாங்க கேண்டிடேட். பிஜேபி எந்த அளவுக்கு ஃபைட் கொடுப்பாங்க தெரியல. காங்கிரஸ்க்கு ஓரளவு டீசெண்டா இருக்கு. பட் அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஓட்டு நிற்கும்னு தெரியல. இதுல வந்து முக்குளத்தூர் கேண்டிடேட் யார் போறான்னு, ஒருவேளை பிஜேபி முக்குளத்தூர் கேண்டிடேட் போட்டா பிஜேபிக்கு ஒரு ஸ்லிண்டர் சான்ஸ் இருக்கலாம். பட் அவர் ராஜா மாதிரி பழைய கேண்டிடேட் போட்டாங்கன்னா அதுவும் இருக்காது. நாம் தமிழர் சீமான் இங்க கேண்டிடேட் என்னன்னா, நாம் தமிழருக்கு கண்டிப்பா இங்க அவர் எல்லா செக்ஷன்ஸ் நாம் சீமான் வெற்றி பெற கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆஸ் ஆஃப் நோ நான் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் நான் கொடுக்குறேன், அதாவது காங்கிரஸ்க்கு எட்ஜ் கொடுக்குறேன். மானாமதுரையை பொறுத்தவரை தமிழரசிக்கும் முன்னாள் தமிழரசி அங்க இருக்காங்க. அதிமுக நல்ல கேண்டிடேட் இருக்காங்க. கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட்டா போகும். அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் மானாமதுரையில கொடுத்துருக்கேன். அடுத்ததாக மதுரை மாவட்டம். மதுரையில இந்த முறை அந்த 10 தொகுதிகள், மேலூர், மதுரை கிழக்கு, வடக்கு, தெற்கு, மத்தி, அப்புறம் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், முஸ்லம்பட்டி, சோழவந்தான் 10 தொகுதிகள். இதுல வந்து மேலூர்ல வந்து அதிமுக அவங்க கம்ஃபர்டபுள். ஏன்னா திமுக ட்ரெடிஷனல் இங்க வீக்கு. மதுரை வடக்குல கரெக்டான கேண்டிடேட்டை போட்டு அதிமுக பண்ணா அதிமுக ஒரு ஜெயிச்சு வரும்ன்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம். மதுரை மத்தியில PTR ரிட்டைன் பண்ணுவாரு. கிழக்கணும் மூர்த்தி ரிட்டைன் பண்ணுவாரு. செல்லூர் ராஜுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி பண்ண. செல்லூர் ராஜுக்கு சின்ன லீட்ல இருந்தேன். செல்லூர் ராஜு கொஞ்சம் பெட்டர் லீடா இருக்கும். மதுரை தெற்குல வந்து பிஜேபி ஒரு நல்ல கேண்டிடேட். பிஜேபி தான் மோஸ்ட்லி சீட்டு போடுவாங்க. நல்ல கேண்டிடேட் பிஜேபி போட்டு ஒர்க் அவுட் பண்ணா பிஜேபிக்கு மதுரை தெற்கு. மதுரைக்குள்ள கொஞ்சம் இஷ்யூஸ் திமுக கொஞ்சம் மேயர் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் இருக்குன்னு. திருப்பரங்குன்றதுலயும் திருமங்கலத்திலயும் அங்க திமுக வீக்கு தான் அவங்க கம்ஃபர்டபுளா வந்துடும். முஸ்லம்பட்டியில திமுக OPS இல்லாத அதிமுக, முஸ்லம்பட்டியில திமுக ஒரு ஸ்பிரிட் நெகட்டிவ் வச்சு திமுக வாய்ப்பு வரலாம். அதே மாதிரி சோழவந்தான்ல திமுக கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. அவங்க சோழவந்தான்ல திமுக வாய்ப்பு இருக்கு. மதுரையை தொடர்ந்து தேனி மாவட்டம். தேனி மாவட்டம் OPS இல்லாத அதிமுக வந்து தேனியில ஃபைட்டு கொடுக்க முடியாது. அங்க OPS போன பிறகு அங்க OPS இருந்த போதே 4ல் 3 தொகுதி திமுக ஜெயிச்சாங்க. அந்த 3 தொகுதியில திமுக மோஸ்ட்லி அவங்க லீடை கன்சாலிடேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டிப்பட்டி, கம்பம், பெரியகுளம் இங்கேயும் அதிமுக ஃபைட்டிங் பொசிஷன்லயும், பிஜேபிலையும் அங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பொசிஷன்லயும் இல்லை.
போடியில ஓபிஎஸ் எப்படி கண்டெஸ்ட் பண்றாருன்னு பொறுத்து தான் ஃபைட்டு. ஓபிஎஸ் அந்த அணியில் கண்டெஸ்ட் பண்ணா ஃபைட் விட்டலாம். இண்டிபெண்டா கண்டெஸ்ட் பண்ணா அப்பவும் திமுக ஸ்பிரிட் நெகட்டிவ். திமுக போடியிலும் திமுக ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. ஒருவேளை ஓபிஎஸ் திமுக அணிலாம் திமுக வெற்றி பெற மாதிரி, அந்த அணி வெற்றி பெற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு தான் அங்கே அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஸோ நிச்சயமா எங்க தேனியை பொறுத்தவரை 4 தொகுதி திமுக தான் வரும். தேனியை தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் டிஎம்டிகே தான் இங்க டிசைடிங் ஃபேக்டர். மொத்தம் 7 தொகுதிகள். விருதுநகர், சிவகாசி, திருச்சுழி, அருப்புக்கோட்டை, சாத்தூர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த 7 தொகுதிகள். இதுல திருச்சுழிலையும் அருப்புக்கோட்டையிலையும் பெருசா ஃபைட் இருக்காது. அந்த சிட்டிங் மினிஸ்டர்ஸ் 2 பேருமே அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. அதே மாதிரி சிவகாசியில ஏடிஎம்கே கொஞ்சம் சான்ஸ் இருக்கு நினைக்கிறேன். ராஜேந்திர பாலாஜி கொஞ்சம் இங்க இறங்கி ஃபைட் பண்ணாருன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. விருதுநகர், சாத்தூர், ராஜபாளையம், அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர், இது 4 தொகுதிகளுமே தேமுதிக இந்த அணியில் இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் நான் திமுக அணியில் தேமுதிக இருக்கும் போது விருதுநகர், சாத்தூர், ராஜபாளையம் திமுக, ஸ்ரீவில்லிபுத்தூர் திமுக எச்சு கொடுக்குறேன். ராஜபாளையத்துல தங்கபாண்டியன் 2 முறை கொஞ்சம் நல்லா ஜெயிச்சிருக்காரு. ஸ்மால் மார்ஜின்ல தான் அவர் ஜெயிச்சிருக்காருன்றதால அங்க ராஜபாளையத்துல ஒருவேளை அதிமுக எச்சு இருக்கலாமா இருந்திருக்கலாம். மற்ற தொகுதிகளை தேமுதிக திமுக இருக்கும். அந்த பட்சத்தில் நான் கொடுக்குறேன். அது திமுக ஃபேவரபிளா இருக்கு. அடுத்து தென்காசி மாவட்டம். தென்காசியில இங்க தலித் பெல்ட் எல்லாம் கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதிமுக அந்த சங்கரன் கோயில், வேடசந்தூர்லாம் அதிமுக வாய்ப்பு இருக்கு. கடைநல்லூர்ல திமுக கரெக்டான ஒரு கேண்டிடேட்டா போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த முஸ்லீம் கன்சால்டேஷன்ல உதயசூரியன் கேண்டிடேட் போட்டாங்கன்னா ஐயுஎம்எல்லாம் கொடுத்தாங்கன்னா அங்க திமுக வாய்ப்பு இருக்காது. தென்காசியில டைட் ஃபைட் இருக்கும். பட் இந்த வாட்டி காங்கிரஸ்க்கு கொஞ்சம் எட்ஜ் வரும்னு நினைக்கிறேன். அது மறவர் ஓட்டு கொஞ்சம் கன்சால்டேட் ஆகும். இது ஆலங்குளத்துல அதிமுக கேண்டிடேட் கிடையாது. அவங்க ஒருவேளை திமுக அணியில ஓபிஎஸ் சேரும் பட்சத்தில் இவங்க மனோஜ் பாண்டியன் அவர் திமுக ஓபிஎஸ் அணியில் வர திமுக அவரே சேர்றாரா அப்படின்னு அவருக்கு நல்ல வாய்ப்பு ஆலங்குளத்துல இருக்கு. அதை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்துல நான் சொன்னோம் 5 தொகுதிகள். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம். இங்க ஆக்சுவலி அதிமுக ஸ்ட்ரக்சர் விஷயம் பிஜேபிக்கு கொஞ்சம் மறவர் தேவேந்திர நாடார் கொஞ்சம் அகேன்ஸ்டா இருக்காங்க. நாடார் லீடர்ஸ் பிஜேபி இருக்காங்க. பட் இங்க அதிமுக பிஜேபி தான் பெரிய பிளேயர்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ நயினாருக்கு மறுபடியும் வெற்றி பெற வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. அவருக்கு அந்த மானூர் ஒன்றியத்துலாம் கொஞ்சம் தேவேந்திர ஓட்டு அவர் கொஞ்சம் எதிராக இருக்கு. ஸோ திருநெல்வேலியில திமுக ஒரு கரெக்டான கேண்டிடேட் போட்டு பண்ண வாய்ப்பு. பாளையங்கோட்டில திமுக கம்ஃபர்டபுளா வந்துடும். அம்பாசமுத்திரம் அதுல ஆவடியப்பன் அந்த கட்சிக்கே திருநெல்வேலியில பெரிய மைனஸ் 50 ஆவடியப்பனோட ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. அவர் கட்சிக்குள்ளே குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அவர் தொடர்ந்து 3 முறை வாய்ப்பு அடுத்தும் அதே ஓட்டு தான் எடுத்துட்டு இருக்கு. அவரால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. அவரை தவிர வேற யாரோ நின்னாருன்னா அம்பாசமுத்திரத்தில் திமுக வெற்றி பெறலாம். அவர் நிற்கும் பட்சத்தில் அங்க இருக்க நாடாரெல்லாம் எஸ்கே சுப்பையாவுக்கு ஒரு நல்ல நேம் இருக்கு. அவர் கொஞ்சம் வாய்ப்புங்க நல்லாவே இருக்கு. எஸ்கே சுப்பையா வெற்றி பெறலாம். இங்க நாங்குநேரியில என்னதான் கொஞ்சம் தட்டு இருந்தாலும் திமுக கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. பட் அந்த ரூபி மனோகரன் அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு கேண்டிடேட்டை மாத்தினாங்க திமுக சான்ஸ் இருக்கு. பட் நாங்குநேரி திமுக தான் எட்ஜ் இருக்கு. ராதாபுரத்துலயும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தாலும் இவர் அப்பாவுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். திருநெல்வேலி தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்துல திமுக பெருசா ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஓரளவு கம்ஃபர்டபுளா தான் இருக்காங்க 6 தொகுதியிலுமே. கோவில்பட்டியில கூட இது வரைக்கும் திமுக வெற்றி பெற்றதே கிடையாது. அங்க அவங்க திமுக ஒரு தேமுதிக அவங்க கூட்டணியில் இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல கேண்டிடேட் போடணும். கோவில்பட்டியில அடிச்சிடலாம். விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர் இங்கெல்லாம் ஃபைட்டு கிடையாது. ஒட்டப்பிடாரத்துலயும் ஒன்றும் ஒட்டப்பிடாரத்தை கொஞ்சம் ஃபைட்டு கொடுக்கலாம். பட் ஆனால் கேண்டிடேட் கொஞ்சம் நல்லதா இருக்குது. எதிர்கொள்ள அந்த சரண சுப்பையா நல்லதா இருக்காரு. ஸ்ரீவைகுண்டத்துல நல்லதா அவங்க காங்கிரஸ் அமிர்தராஜ் அவங்க கொஞ்சம் நல்லதா பண்றாங்க. ஸோ அவங்க பிரச்சனை இருக்காது. கடைசியாக கன்னியாகுமரி மாவட்டம் அந்த ஈஸ்ட் வெஸ்ட் தான். அந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபைட்டே கிடையாது 4 தொகுதியில. அது கொளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிளியூர் இது ஃபைட்டே கிடையாது. திமுக அணி தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ஈஸ்டர்ன் பார்ட்ல அது 2 தொகுதியிலும் ஃபைட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாகர்கோயில திமுக நாடார் கேண்டிடேட்டை கரெக்டா போட்டாங்கன்னா
வெற்றி பெறலாம். அந்த நாகர்கோவில் மேயர்லாம் கொஞ்சம் நல்ல நெட்வொர்க்குகள் தான், அவர் கொஞ்சம் போட்டாங்க வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரியிலையும் அவங்க தலவாய் சுந்தரத்துக்கு கொஞ்சம் நல்ல அங்க இருக்கு, ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. அவர் மேபி திமுக அங்க வந்து நாடார் போட்டா கூட நான் நாடார் போட்டு கரெக்டாக கன்சால்டேட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிற தலைவர் இருக்கிறதுன்றதால கன்னியாகுமரி அங்க சைடு கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்டு கம்மி. சென்னையை பொறுத்தவரை கன்னியாகுமரியில வந்து அதிமுக கட்சி இருக்கு, நாகர்கோயில நான் திமுக கட்சி கொடுத்துறேன். கடந்த 3 மாதங்களாக தமிழ்நாட்டில் உள்ள 39 மாவட்டங்கள் 234 சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக நிலவரங்கள் நாம பார்த்தோம். என்ன சொல்கிறது நிலவரம் உங்களுடைய பார்வை? 3 மாதம் நான் பார்த்த இடத்துல ஃபர்ஸ்ட் திமுகவுக்கு வந்து 126 சீட்ல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க வெற்றி பெறக்கூடிய பொசிஷன்ல இருக்காங்க. அது ஹாஃப் வேக்கு மேல. இதை தவிர ஒரு 28 சீட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்கும். பட் அதாவது திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். இப்போ திமுகவுக்கு மட்டுமே நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 154 சீட்ல அவங்க நல்ல ஒரு அஹெட் ஆயிருக்காங்க. அதிமுகவுக்கு 48 சீட்ல அதிமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க, ஃபைட் படிச்ச 48 சீட்ல இருக்காங்க. அதிமுக அணி சொல்றேன், ஒரு 32 சீட்ல கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட்ல அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இதாச்சு. ஸோ திமுக இப்போ நம்ம ஃபைனல் ரிசல்ட் பார்த்தோம்னா திமுக அணி வந்து அந்த க்ளோஸ் ஃபைட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல 154 சீட் திமுக, 80 சீட் அதிமுக, கிட்டத்தட்ட போன வாட்டி நம்பர் மாதிரி தான் வருது. இதுல அந்த அதிமுக கிட்ட 32 சீட்லயும் கொஞ்சம் திமுக அங்க ஒர்க் பண்றாங்களா, கரெக்டா ஒர்க் இல்ல வைஸ் வர்சா அதிமுக திமுக 28 சீட்ல ஒர்க் பண்ணாங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் மாறலாம். திமுகவும் இந்த 48 சீட் எதுன்னு நோட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணா அதுல கொஞ்சம் ஒரு சீட்ஸ் அவங்க இப்போ மதுரை போன்ற தொகுதியெல்லாம் கொஞ்சம் அவங்க எடுத்து ஒர்க் பண்ணா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து நம்ம கொடுக்குற 154 திமுக அணி, 80 அதிமுக அணி. 2021 தேர்தலை ஒப்பிடும்போது 2026ஓடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கிறது? அதுல வந்து அணி திமுக அணி இன்டாக்டா இருக்கு. அவங்கள சின்ன சின்ன ஆன்டி இன்கம்பன்சிஸ் கூட அவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க இருக்கு. அதிமுக வந்து அணி வந்து அந்த கொலாப்ஸ் ஆயிட்டு மறுபடியும் மர்ஜ் ஆனதுல இது இன்ஃபேக்ட் நம்ம வந்து 100% ஓட் டிரான்ஸ்ஃபர் எனக்கு தெரிஞ்சு இருந்துரும், ஓரளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. பட் அது இருக்கும் பட்சத்தில் பிளஸ் ஆன்டி இன்கம்பன்சி அங்க கொஞ்சம் அவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வரலாம். அப்படி அதான் சொல்றேன்ல, இப்ப இந்த அதிமுக வந்து 48 சீட்டு கன்ஃபார்மா வந்துடும், 32 சீட் எட்ஜ். அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் இஷ்யூ அவங்களால கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணா அந்த 32மே திமுக போகும். இந்த கரெக்டா ஓட் டிரான்ஸ்ஃபர் தான் 80 சீட்டை கரெக்டா அடிக்கலாம். இதுக்கு மேலேயும் அந்த வின்னிங் மார்க் அடிக்கணும்னா அவருக்கு வேற சில ஒரு ஃபோர்ஸ் அங்க சேரணும். அதிமுக பிஜேபி அணியோட கெப்பாசிட்டியே 80 சீட்டு தான், அதுக்கு மேல கிடையாது. திமுக அணியோட கெப்பாசிட்டி இந்த அதிமுக பிஜேபி இருக்கும்போது இவங்க 150 to 160 தான். இது ஓட் டிரான்ஸ்ஃபர் இஷ்யூஸ் வந்தாலும் திமுக ஒரு 180 மேல போகலாம். இல்ல அதிமுக வந்து கொஞ்சம் இது குறைக்கணும், நாம் தமிழர் போன்ற கட்சி கொண்டு வந்தோம்னா அது வந்து ஒரு 30-40 சீட்ல பூஸ்ட் கிடைக்கும், அது மேல வரும். இதுலயே கூட நீங்க தினகரன் எப்படி சேர்க்கிற அந்த ஒரு கொலாட்ரல் எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இதுதான். நம்ம இன்னும் ஒரு 6 மாதங்கள் தொடர்ந்து அங்கங்க டிஸ்கஸ் பண்ணி 6 மாதம் கழிச்சு இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் அறிவிக்கிற நேரத்தில் மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் மாதிரி தொகுதி வாரியா நம்ம பண்ணுவோம். இப்போதே இருக்கிற பொசிஷன்ல 154 திமுக அணி, 80 அதிமுக அணி. நிச்சயமா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகள் பற்றி. நன்றி.